நேற்று நைட் கரூர்ல விஜயோட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட 40 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இன்னும் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில மருத்துவமனைகள்ல சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பலி எண்ணிக்கை இன்னும் கூடுங்கிற மாதிரி பயமுறுத்துற தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது. அப்படி எதுவும் நடக்காம அவங்க நல்லபடியா குணமாகி வீடு திரும்புவாங்க, அவங்க அத்தனை பேரும் நலமடைந்து வீடு திரும்புவார்கள்னு நம்புவோம். மற்றபடி இறந்து போனவங்களோட குடும்பங்கள் அத்தனைக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளால அது மட்டும் தானே பண்ண முடியும். அது ஆளுங்கட்சி ஆகட்டும் எதிர்கட்சிகள் ஆகட்டும் எல்லாருமே இந்த விஷயத்தை ஏன் இவ்வளவு மென்மையா அணுகிறாங்கன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த பக்கம் விஜய்க்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. தேவையில்லாத இந்த விஷயத்துல விஜயை குற்றவாளியாக்கி நாம எதுக்காக அவங்களோட வெறுப்பை சம்பாதிச்சுக்கணும்? அது ஓட்டரசியல் ஒரு மாதிரி நமக்கு எதிராக தானே போய் முடியும். அதனால எதுக்கு இருக்கட்டும், சும்மா மையமா உருட்டுவான் அப்படிங்கிற மாதிரி உருட்டிட்டு அத்தனை கட்சிகளும் இதை எளிதாக கடந்து போயிடுறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா நமக்கு அப்படியான எந்த கணக்குகளும் கிடையாது. நாம எந்த ஓட்டரசியல் இல்லை, யாருக்கிட்டையும் போய் ஓட்டு போடுங்கன்னு கேட்க போறதும் இல்லை. அதனால நம்ம மனசுக்கு பட்டதை நாம பேசுவோம், நம்மளோட ஆதங்கத்தை நாம வெளிப்படுத்துவோம், நம்ம கிட்ட இருக்கிற கேள்விகளை தைரியமா கேட்போம். ரைட், கம்மிங் டு த பாயிண்ட். கரூர்ல நடந்த இந்த துயர சம்பவத்தை நான் எப்படி பார்க்கறேன்னா, என் மனசுல என்ன தோணுதுன்னா, இதுல 2 பேர் முக்கியமான குற்றவாளிகள். ஒன்னு தமிழக காவல்துறை, 2வதா விஜய்னா, தாவேகா தலைவர் விஜய்னா. இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த கொடூரமான துயரத்துல சரிசமமா பங்கு இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். இதுல தமிழ்நாடு காவல்துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க இந்த துயர சம்பவத்துக்கான காரணம்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க 10,000 பேர் தான் கூடுவாங்கன்னு எங்ககிட்ட பர்மிஷன் கேட்டாங்க. ஆனா 27,000 பேர் கூடிட்டாங்க. விஜய் ரசிகர்கள் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வெறித்தனமா இருந்தாங்க. அவங்கள எங்களால மட்டும் இல்ல, யாராலையுமே எதையும் பண்ண முடியல. அவங்க பல அட்டகாசங்கள்ல ஈடுபட்டாங்க, பல ரவுடித்தனங்களை பண்ணினாங்க. இது எல்லாத்துக்கும் மேல 12 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு வர வேண்டிய விஜய் நைட்டு 7 மணிக்கு வர்றாரு. காலையில இருந்து ஏகப்பட்ட பேர் சோறு தண்ணி இல்லாம அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உண்டு பண்ணின உடற்சோர்வு, தாகம், இன்ன பிற விஷயங்கள்லாம் அவங்கள ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு தள்ளிருச்சு. அது இவ்வளவு பெரிய அசம்பாவிதத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு இன்னும் சில விஷயங்களையும் சேர்த்து சொல்றாங்க. இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவங்க சொல்றது அத்தனையும் அப்படியே உண்மைன்னு எடுத்துக்கிட்டாலும் இதையெல்லாம் சொல்றதுக்கு போலீஸ் எதுக்குன்னு நான் கேட்கிறேன். விஜய் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் போற இடத்துல எல்லாம் எப்பேற்பட்ட முரட்டு கூட்டம் கூடுது, அவருடைய ரசிகர்கள் எப்படி முரட்டுத்தனமா பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே தமிழ்நாடு காவல்துறைக்கு தெளிவா தெரியும். 1க்கு 9 தடவை அவங்களும் அதை பிராக்டிக்கலா பார்த்துருக்காங்க. ஸோ 3 மடங்கு கூட்டம் வந்ததுனால தான் இந்த அசம்பாவிதத்தை தவிர்க்க முடியலன்னு அவங்க சொல்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஏத்துக்கக்கூடிய காரணமா எனக்கு தோணல. அது எத்தனை மடங்கு கூட்டம் வந்திருந்தாலும் எதுவும் நடந்திருக்க கூடாது. ஒரு விஷயத்தை நடக்க விட்டுட்டு பல உயிர்களை பலி கொடுத்துட்டு அதுக்கு இதுதான் காரணம்னு சொல்றதுக்கு நீங்க எதுக்கு பாச? அப்புறம் எதுக்கு இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, இன்னும் விஷயங்களை எல்லாம் வச்சிருக்கீங்க? ஏதாவது ஒரு வகையில் இதை மோப்பம் படிச்சிருக்க வேணாமா? இந்த அசம்பாவிதத்தை நடக்க விடாம தடுத்திருக்க வேணாமா? அது மட்டும் இல்லாம அங்க தாகம் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சுன்னு நீங்களே சொல்றீங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பை அந்த பக்கம் விஜய் கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்குதா? அரசாங்கத்துக்கு இல்லையா? போலீஸுக்கு இல்லையா? பொதுமக்கள் ஒரு இடத்துல கூடும்போது எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது தானே? அதையெல்லாம் நீங்க சரியா செய்யாம விட்டுவிட்டு கட்டம் கடைசியா இதனாலதான் அது நடந்ததுன்னு காரணம் சொல்றதுக்கு திரும்பவும் சொல்றேன், நீங்க எதுக்குன்ற விஜயோட முந்தைய கூட்டங்கள்ல இருந்து நீங்க என்ன பாடத்தை தான் கத்துக்கிட்டீங்க? அதுல இருந்து கத்துக்கிட்ட என்ன விஷயத்தை இந்த கூட்டத்துல சரி பண்ணீங்க? அப்படியெல்லாம் எதையும் பண்ணணும் மாதிரியே தெரியலையே. அவங்களா கூடுறாங்க, அவங்களா ஏதாவது பண்றாங்க, கடைசியா இப்படி ஒரு கோரத்தில் அது போய் முடியுது. நீங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, இந்த தமிழ்நாட்டோட மண்ணின் மகனா நான் இதை அரசாங்கம், கோர்ட்டு, இன்னும் பிற அதிகார மையங்கள் அத்தனைக்கும் வச்சுக்கிறேன். அதே தான் விஜய்க்கும் இந்த துயரத்துல தமிழ்நாடு காவல்துறைக்கு கொஞ்சமும் குறைவில்லாம சரிக்கு சமமா விஜய்க்கும் பங்கு இருக்குது. அவரும் இதுக்கு பொறுப்பு தான். ஏன்னா அடிப்படையில் விஜய் இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களை போட ஆரம்பிச்சதுல இருந்து விஜய் எந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாப்புல, எந்த சட்டத்திட்டங்களை மதிச்சாப்புல எதையும் நான் பார்க்கல. நீங்க எதையாவது பார்த்தீங்களா என்ன? இவரா வர்றாரு, இவரா ரோட் ஷோ மாதிரி எதையா நடத்துறாரு, என்ன பண்றாருன்னு தெரியல. 12 மணிக்கு போக வேண்டிய மீட்டிங்க்கு ராத்திரி 8 மணிக்கு போறாரு. என்னென்னமோ நடக்குது. ஏதாவது முறையா நடக்குதா? காவல்துறையின் கட்டுப்பாடுகளை விஜய் ஏதாவது மதிச்சாப்பலையா? அதை கண்டிச்சு காவல்துறை ஏதாவது பண்ணிருக்குதா? விஜய் மேல கேஸ் போட்டுக்குதா? ஒரு கூந்தலையும் இது வரைக்கும் நான் பார்க்கல. அடிப்படையில் நேத்து காலையில் 8:30 மணிக்கு மீட்டிங்னு முந்தா நேத்து நைட்டு அவங்களே அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாரு. புசி ஆனந்தே அபிஷியலா அந்த நியூஸை ரிலீஸ் பண்றாரு. நாளைக்கு காலையில் 8:30 மணிக்கு நாமக்கல்ல இந்த இடத்துல விஜய் பேசுவார் அப்படின்னு அபிஷியலா முந்தா நாள் நைட்டு அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படின்னா நாமக்கல்ல அந்த குறிப்பிட்ட இடத்துல அடுத்த நாள் காலையில், அதாவது நேத்து காலையில் 8:30 மணி, அதிகபட்சமா ஒரு 9:30 மணிக்குள்ள விஜய் அங்க இருக்கணும்ல. அப்படி ஏதாவது நடந்ததா? 8 மணிக்கு தான் சாவகாசமா விஜய் வீட்டில இருந்து கிளம்புறாரு. 9 மணிக்கு ஏர்போர்ட் போறாரு. அங்கிருந்து 10 மணி வாக்குல திருச்சியில வந்து இறங்குறாரு. அங்கிருந்து ஒரு 12 மணி வாக்குல நாமக்கல் பக்கம் வந்து நிற்கிறாரு. அங்க அதுவும் எப்படி இவருக்கு பிரச்சாரம் பண்றதுக்குன்னு அனுமதி அளிக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்
கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்த பிரச்சார வாகனம் போய் நிக்குது. அதுல வந்து ஏறாரு. எப்போ? மத்தியானம் 12 மணி வாக்குல. அங்கிருந்து ஒரு 1000 பேர் ரவுண்டு கட்டிக்கிறாங்க. அவங்க அப்படியே அவங்க நடக்கிற அந்த வேகத்துக்கு இணையா அந்த வேன் நகருது. எப்படி? விஜய் ரசிகர்கள் ஒரு 1000 பேர் ரவுண்டு கட்ட அந்த பிரச்சார வாகனத்தை அது அவங்களுடைய நடைக்கு ஏத்த மாதிரி நகருது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த வேன் தேர் வேகத்துல நகர்ந்து வந்து அந்த இடத்தை அடையும் போது மணி 2. காலையில 8:30 மணிக்கு வர வேண்டிய விஜய் மத்தியானம் 2 மணிக்கு வந்து சேர்றாப்ல. இவர் 8:30 மணிக்கு வருவாருன்னு நம்பி அங்க ஒரு கூமுட்டை கூட்டம் சோறு தண்ணி இல்லாம குழந்தை குட்டிகளோட வேகாத வெயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்குது. வந்தாப்புல 8 நிமிஷம் எனக்கே பேசினாப்புல போயிட்டாப்புல. இந்த இதுல இவங்க என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்க? விஜய்க்கு அடிப்படையில அந்த பர்டிகுலர் இடத்துல நின்று ஒரு 20 நிமிஷம், அதிகபட்சமா 20 நிமிஷம் பேசுறதுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்ல பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. போலீஸ் பர்மிஷன்ங்கிறது அது மட்டும்தான். விஜய் அதை மட்டும் தான் பண்றாப்லையா? என்னென்ன பண்றாப்ல? அங்கிருந்து வர்றதுல இருந்து 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே அந்த பிரச்சார வண்டியை நிப்பாட்டி அங்கிருந்து ரோட் ஷோ நடத்த ஆரம்பிக்கிறதுல இருந்து அத்தனையும் விதிமீறல் தான். காவல்துறை கண்டுக்கவே இல்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த விஷயத்துல காவல்துறை உண்மையிலேயே செயல்படுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதுல விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னொரு பெரிய அயோக்கியத்தனம் என்னன்னா, போலீஸோட இந்த சொகுசுகள் அத்தனையும் அனுபவிச்சுக்கிட்டு அரசாங்கம் கொடுக்கிற இந்த விதி மீறிய அனுமதிகளை அத்தனையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் வந்து கூமட்ட அணில் குஞ்சுகளை வெறியேற்றி விட வேண்டியது. என்ன தடுக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, நசுக்கிறாங்க, பிதுக்கிறாங்க. என் வளர்ச்சியை பொறுக்க முடியாம எனக்கு எதுக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவனுங்களை வெறியேற்றி விட வேண்டியது. அந்த அப்பாவி அணில் குஞ்சுகளை அதுதான் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு யாரையோ பிடிச்சி கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இதுல எந்த இடத்துல விஜய் என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணாப்ல, எங்க நியாயமா எது நடந்ததுன்னு நான் கேட்கிறேன். அதே மாதிரி நேற்று விஜய் நாமக்கல்ல இருந்து கரூர் போற வழியிலையும் ரோட் ஷோவை நடத்திக்கிட்டு தான் போயிருக்கிறாப்ல. விஜய்க்கு அபிஷியலா அதுக்கு அனுமதியே கிடையாது. காவல்துறை ஏன் கண்டுக்கலன்னு எனக்கு புரியல. நீங்க கூட அந்த கொடூரமான வீடியோவை பார்த்திருப்பீங்க. வேலூர் பாலத்துக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது, பரமத்தி வேலூர் பாலத்துக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது விஜயோட பிரச்சார வாகனம்ங்கிறது அதுல போயிட்டு இருக்கும்போது சைடில் வர்ற 2 சின்ன பசங்க வண்டி அப்படி இப்படி ஓட்டுறானுங்க. நேரா விஜயோட பிரச்சார வாகனத்துடைய அந்த டயருக்குள்ளேயே போய் சிக்கிறானுங்க. அவனுக்கு எல்லாம் என்ன ஆனானுங்கன்னு தெரியல. நல்லபடியா இருப்பானுங்கன்னு நம்புவான், பெரிய ஆபத்து எதுவும் இல்லாம. இதையெல்லாம் காவல்துறை ஏன் கண்டுக்கலன்னு எனக்கு தெரியல. இந்த பக்கம் காவல்துறை கொடுக்குற சொகுசுகளை என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் அதே காவல்துறை மேல அணிலு வன்மத்தை கக்கிறத ஒரு வேலையாவே செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. என்னத்தை சொல்றது? இதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த அணிலுகிட்ட அடிப்படையில எந்த அரசியல் நேர்மை நியாயம் எதுவும் கிடையாது. அடிப்படையான மனித அறம்ங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. தன்னுடைய அப்பாவி கூமுட்ட ரசிகர்களை எப்படியாவது ஏமாத்தி அவங்களோட ஓட்டை வாங்கி அரசியல் அதிகாரத்தை அனுபவிச்சிடணும். அணிலு அவரோட பதவி வெறிக்காக என்ன பித்தலாட்டத்தை வேணாலும் பண்ணுவாரு, என்ன அயோக்கியத்தனத்தை வேணாலும் பண்ணுவாரு. இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர்த்து வேணாலும் வழி கொடுப்பாப்ல. நீங்க என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இல்ல அவ்வளவு பெரிய புடுங்கியா மிஸ்டர் விஜய்? ஒரு இடத்துல மீட்டிங்க்கு போறீங்கன்னா முத நாளே அந்த ஊருக்கு போயிட மாட்டீங்களா? அங்க போய் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில எத்தனை மணிக்கு மீட்டிங்கோ அந்த டைமை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் முன்ன பின்ன அந்த இடத்துக்கு போயிட மாட்டீங்களா? உங்க வேலையை கரெக்டா செய்ய மாட்டீங்களா? உங்க சொகுசை 1% கூட குறைச்சிக்க மாட்டீங்க. ஆனா நாங்க அரசியல் அதிகாரத்தை தூக்கி உங்ககிட்ட கொடுத்துருவோம். நீங்க எந்த காம்ப்ரமைஸையும் பண்ணிக்க மாட்டீங்க. ஆனா நாங்க ஒட்டுமொத்தமா காம்ப்ரமைஸ் ஆயிரணுமா? என்னன்னா அணில்னா இது அயோக்கியத்தனமா இருக்குது. இப்ப மத்த அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்றாங்க? ஒரு இடத்துல தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா ராத்திரி 7 மணிக்கு தலைவர் வர்றாருன்னா 7 மணியோ அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் முன்ன பின்ன 7:30 8 மணி வாக்குல அந்த தலைவர் அங்க போயிருவாரு. அங்க கூடியிருக்கிற மக்கள் மத்தியில ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ சொற்பொழிவு ஆத்திட்டு அவரு அந்த பக்கமா போயிருவாரு. கூடியிருக்கிற மக்களும் இந்த பக்கமா போயிருவாங்க. அவ்வளவுதான். இதுதான் எல்லா கட்சிகளும் கடைபிடிக்கிற தேர்தல் பிரச்சார நடைமுறைங்கிறது. ஆனா நீங்க என்ன அயோக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காலையிலிருந்து ஒட்டுமொத்த மீடியாவையும் உங்க பொச்சை பிடிச்சிட்டு திரிய விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதை பார்த்து வெறியாகி தான் இப்ப பல பேர் நசுங்கி செத்து போயிருக்கிறான். ஏன் மற்ற தலைவர்கள் மாதிரியே நீங்க எங்கிருந்து வர்றீங்க, எப்படி போறீங்கன்னு எதுவுமே தெரியாம அதையெல்லாம் ரகசியமா வச்சுக்கிட்டு தேவையான இடத்துக்கு தேவையான டைம்ல மட்டும் வந்துட்டு போக உங்களால முடியாதான்னு நான் கேட்கிறேன். மற்ற அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் அதைத்தானே பண்றாங்க. நீங்க மட்டும் என்ன பெரிய புடிங்கன்னு நான் கேட்கிறேன். இப்ப இத்தனை உயிர் போயிருக்குது, அதுல உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? என்னத்தை சொல்றது? இதுல விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னொரு அயோக்கியத்தனம் என்னன்னா, இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்குது, இது அவருக்கு தெரியுது, மைக்கை நீட்டுறாங்க. என்ன சார் இப்படி 39 பேர் செத்து போயிருக்காங்களே என்ன சாருங்கிறாங்க. ஒரு வார்த்தை சம்பிரதாயமா கூட உங்களால ஒன்றும் சொல்ல முடியல. என்னத்தை சொல்றது? நீங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் என்ன அரசியல்வாதி? ஒரு சூழ்நிலைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியல. ஈன்னு இழிச்சுக்கிட்டு போறீங்க. ஏன் சம்பிரதாயமா உங்களால பேச முடியாதா? என் மனசு பூரா இப்ப வலியா இருக்குது, நான் பேசுற நிலைமையிலேயே இல்ல. இறந்து போன மக்களுக்கெல்லாம் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். நான் மனசு கொஞ்சம் தெம்மானதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நிறைய பேசுறேன் அப்படின்னு சம்பிரதாயமா கூட உங்களால ஒரு வார்த்தை சொல்ல முடியலையா மிஸ்டர் விஜய்? அதுலயும் ஒரு ஓட்டரசியல் கணக்கத்தான் போடுவீங்கன்னா உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இது என்ன அடிப்படையில விஜய் கிட்ட அவர் ரசிகர்கள் எதிர்பார்க்கிறது டோட்டலா வேற. அது என்டர்டைன்மெண்ட். அதே விஜய் தன் ரசிகர்கள்ட்ட இன்னைக்கு தேதிக்கு எதிர்பார்க்கிறதுங்கிறது டோட்டலா வேற. ஓட்டு தனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணுங்கிறது. இது ரெண்டும் மேட்ச் ஆகாம சம்பந்தமே இல்லாம இவங்க 2 பேரும் ஏன் எதுக்கு கூடுறோம்னே தெரியாம ஒரு இடத்துல கூடும்போது இந்த மாதிரியான கேவலங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். அனில்னா இதையெல்லாம் இனி வரும் நாட்கள்லயாவது
தவிர்த்துக்கிட்டாப்லனா நம்ம எல்லாருக்கும் நல்லது.